ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ கேமர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனுக்கு ஒரு நல்ல கோல்டு ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட்டு தான் தேவைப்படுது. கோல்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். அதனால் நான் 3 செஸ்ட்டே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே டபுள் செஸ்ட்டாக மாற்றிட்டுருக்கேன். வேகமாக டக்குன்னு டபுள் செஸ்ட்டாக மாற்றிட்ட பிறகு அதுக்கு மேலே திருப்பி ஒரு லேயர் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நிறைய லூட் கிடைக்கும் போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா ஓவர்ஃப்ளோ ஆகும். அதனால் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஆப்பர் வைக்கணும். எல்லா செஸ்ட்லேயும் கரெக்டாக ஆப்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்ட பிறகு 2 பிளாக் தள்ளி 3வது ஒரு பிளாக் வைக்கணும். அந்த 3வது பிளாக்கை நம்ம கரெக்டாக 3 பிளாக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஹாப்பரு, அதுக்கேற்ற மாரி 3 பிளாக் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 பிளாக் வச்சுருங்க. இப்போது பின்னாடி இருக்கிற பிளாக்கை பார்த்திங்கன்னா உடச்சிருங்க, அது தேவையில்லை. அதை நான் சும்மா ஒரு பேலன்ஸ்க்கு தான் வச்சேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, எந்த டிக்குமே பண்ணாமல் நார்மலாக ரிப்பீட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ரிப்பீட்டருக்கு பின்னாடி பிளாக்கை வச்சுருங்க. இந்த ரிப்பீட்டருக்கு முன்னாடி ஒரு பிளாக் வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 2 பிளாக் 1 2 அந்தமாரி 1 2 2 பிளாக் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்தீங்களா ஒரு பிளாக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோனில் டார்ச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க பிளாக் வச்சு. ரெட் ஸ்டோன் கம்பரேட்டரை நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சுருங்க. அதில் எந்த டிக்கும் பண்ண வேணாம். அதுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணோன்னா அந்த கம்பேரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பேரேட்டர்லேயே ஹாப்பரை கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். நம்ம 3 ஹாப்பரை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோனை வந்து அந்த 3 படிக்கட்டுலேயும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான, அதாவது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு எதுனா ஒரு பக்கத்தில் 2 பிளாக் ஹைட் வந்துட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபுல்லாக ஒரு 3லேருந்து 4 ஆப்பர் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஆப்பரை எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே தான் நம்ம கில்லிங் சாம்பர் வரப்போகுது, அதனால். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 3 வச்சுருக்கேன். அந்த 2 டெம்பரரி பிளாக்கை உடச்சிட்டு அங்கே வந்து 4 டெம்பரரி பிளாக் வந்து வைக்கணும் லென்த்தாக, ஓகேவா. அந்த 4 டெம்பரரி பிளாக் வச்சுட்ட பிறகு அங்கே என்ன பண்ணணுன்னா அந்த டெம்பரரி பிளாக்கை உடச்சிட்டு அங்கே வந்து ஹாப்பரை வைக்கணும். நீங்கள் 1 மினிட் நான் ஆப்பர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையை பார்த்த மாதிரி ஆப்பர் அப்படியே ஃபுல்லாக மேலே ஹைட்டு ஏற்றிட்டு வர வேண்டியது தான். ஓகே, இப்போ தரையை ஹைட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஹாப்பர் மட்டும் உடச்சிட்டு அங்கே வந்து டிஸ்பென்சரையும் அப்சர்வரையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு லிவரை செட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு பிளாக் உடச்சிட்டு லாவா ஊற்றிட்டு அங்கே வந்து சுற்றி கிளாஸால் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓகே கடைசி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேரேட்டர் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளாக் மட்டும் வைத்துட்டு 4 பிளாக் ரீநேம் பண்ணிவிட்டு வைக்கணும், ஓகேவா. நான் சப்ஸ்கிரைப்னு ரீநேம் பண்ணியிருக்கேன், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த கோல்டு இங்கட் வந்து 41 வரணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, 41 வந்துடுச்சு. அதேமாதிரி நம்ம நகட்டுக்கு 1 அப்புறமேட்டு ராட்டன் ஃப்ளஷ்க்கு 1 செஞ்சு வச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு 4 அதாவது ஒரு பிளாக் சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரயிலை வச்சுட்டு அதுக்கு மேலே மைன் கார்ட் வித் ஆப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பிளாக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்ட பிறகு அது வந்து பார்த்திங்கன்னா 3x3 மாரி இருக்கும், ஓகேவா. அது அங்கே தான் நம்ம கில்லிங் சேம்பர் கட்ட போகிறோம். அதுக்கு கீழே கட்டுறது எல்லாமே ஸ்டெப்ஸுக்கு தான், ஓகேவா. ஏன்னா ஏறி போகணும்ல, அதுக்காக ஸ்டெப்ஸு நான் கட்டிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டெப்ஸு வேணான்னா நீங்கள் லேட்ரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்டெப்ஸு மட்டும் டக்குன்னு கட்டிகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஸ்டெப்ஸை கட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட் கில்லிங் சேம்பர் தான் பண்ணணும். அதையும் நான் கட்டிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு வழியாக நம்ம கில்லிங் சேம்பரை கட்டி முடிச்சாச்சு. அதில் வந்து ட்ரைடன்ட்டு மட்டும் குத்துறாமல் இருக்கும். அந்த ட்ரைடன்ட்டை குத்துற பிறகு ஒரு கிளாஸையும் ஒரு ஸ்டார்ஸை தலைக்கீழ வச்சுட்டு ஒரு பிளாக், ஓகேவா, அந்த பிஸ்டன்ஸுக்கு மேலாம் வச்சுருங்க. இது பிஸ்டனை சேர்க்காம நம்ம 20 இல்லைனா 21 பிளாக் ஹைட்டு போய்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 20 பிளாக் தான் ஹைட்டு போயிருக்கேன். ஏன்னா ட்ரைடன்ட்லேருந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து 20 பிளாக் போயிருக்கேன். 21 பிளாக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக அவனுக்கு சாவானுங்க. 21 பிளாக் போயிட்ட பிறகு கீழே இந்த வச்ச பிஸ்டன் மேலே ஒரு லிவரை வச்சுருங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு டர்ட்டு வச்சுட்டு சன்ஃப்ளவரை வச்சு பாருங்கள். அது வந்து எந்த பக்கம் பார்த்துருக்கோ அந்த பக்கம் தான் கில்லிங் சேம்பர் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு அது எதிர்த்தாப்பில் தான் பார்த்துருக்கு. அதனால் நம்ம அதில் இப்போது இதுலேருந்து 8 பிளாக், ஓகேவா. இப்போ இந்த சைடு கட்டுற மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு 8 பிளாக் கட்டிக்கிட்டு அந்த பிளாக்கை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வச்சுட்டு இருங்க, நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது அது ஈஸியாகவே புரியும், ஓகேவா.
பிளாக்கை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்ஃப்ளவருக்கு காட்டுச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கிளாஸ் வந்து 2 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு போகணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அந்த சன்ஃப்ளவரோட ஆப்போசிட் சைடில் ஓகேவா, அந்த சன்ஃப்ளவரோட ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸை வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுதான் சென்டர் பிளாக் ஓகே. இந்த 2 சென்டர் பிளாக்லேருந்து ஒரு 8 பிளாக் 8 8 16 நம்ம வந்து 16x16 போர்ட்டல் தான் கட்டுறோம். அதனால் 8 பார்த்து கட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா. இந்த பக்கம் 8 கட்டியாச்சு. இப்போ இந்த பக்கமும் 8 போட்டால் 16 வந்துடும். இந்த அப்புறமேட்டு மேலே 16 திருப்பியும் சைடில் 16 கீழேருந்து மேலே 16 ஓகேவா. 4 16 வந்தோன்னா 16x16 போர்ட்டல் வந்துடும். ஓகே வேகமாக போடா. ஓகே ஓகே ரைட்டு. ஓகே இப்போ வந்து டெம்பரரி பிளாக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 பிளாக் 1 2 3 சூப்பர் ரைட்டு. நம்ம இந்த பக்கத்துலேருந்து அப்படியே டக்குன்னு வச்சிடலாம். ஓகே ஜம்ப் பண்ணுறா டக்குன்ட்டு. ரைட்டு ஓகே வந்தாச்சு. அவ்வளோதான் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம். ஆனால் மழை பெய்யுது, ஸ்னோவும் பெய்யுது. சரி ஓகே, அது நம்ம ஸ்னோ பயம் பக்கத்தில் இருக்கனால அப்படி பெய்யுது போல். இங்கே ஒரு பிளாக்கு மேலே பிளாக் உடச்சிட்டு டெம்பரரி பிளாக் வச்சிடலாம். ஓகே டேர்ட் வச்சுருவோம். ஓகே ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போட்டோ வந்து அவ்வளோதான் கட்டி முடிச்சாச்சு. இருங்க நான் இப்போ அவனுங்க எந்த பக்கம் ஸ்பான் ஆகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சைட்லேயும் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்சிடியன்லேயும் அந்த ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் சைன் போர்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க ஸ்பான் ஆகிட்டு அந்த கேப்பில் வந்து விழுந்திருப்பானுங்க. எதனா ஒரு சைடு வந்துட்டு நம்ம கில்லிங் ஜம்பர் கட்டின ஆப்போசிட் சைடில் வந்து 3 பிளாக் வச்சுருங்க. 3 பிளாக் வச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சரை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அப்சர்வரை வச்சுருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சைடில் உடச்சிட்டு கரெக்டாக அப்சர்வர் அந்த டிக் வர மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு வாட்டர் பக்கெட் வச்சிங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா க்ரௌச் பண்ணிவிட்டு லிவரை வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 3 பிளாக் வச்சுட்டு 2 சைட்லேயும் 4 பிளாக் ஓகேவா. 4லேருந்து 5 பிளாக் வச்சுக்கோங்க. 5 பிளாக் வச்சா கரெக்டாக இருக்கும். 5 பிளாக் வச்சுட்டு ஃபுல்லாக அப்சர்வர் வந்து ஒரு 4 அப்சர்வர் வச்சுருங்க. 4 அப்சர்வர் வச்சுட்டு அதை அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. அப்புறமேட்டு கடைசியில் இருக்கிற அப்சர்வரை உடச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரே ஒரு அப்சர்வர் வச்சுருங்க. 3 அப்சர்வர் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், ஒரு அப்சர்வர் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக 2 பிளாக் ஹைட் ஏற்றிடுங்க ஓகேவா. 1 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு மட்டும் லேயரை ப்ளேஸ் பண்ணணும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் ஓகேவா. நான் வந்து ஓக் ட்ராப் டோரை யூஸ் பண்ணுறேன். ட்ராப் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு 3வது பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் ஆன் ஆகிடும். ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வழியாக கோல்டு ஃபார்மை கட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன கட்டிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டர் எலிவேட்டர் ஓகேவா. அது நான் வந்து ஏன் கட்டுறேன்னா நான் மேலே இருக்க லிவரை ஆன் பண்ணுறதுக்காக நான் வாட்டர் எலிவேட்டரை கட்டுறேன். இது வந்து ஈஸி தான் ஓகேவா. அதனால் நான் இதை கட்டுறதை வந்து நான் சொல்லித்தரல. இப்போ மேலே வாட்டர் எலிவேட்டர் கட்டி முடிச்சிட்டோன்னா இப்போ மேலே போயிட்டு நம்ம இப்போ கரெக்டாக லிவரை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாட்டர் எலிவேட்டர் பக்கத்துலேயே ஒரு கேப் இருக்கும். ஓகே இருங்க நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். ஓகே ரைட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த வாட்டர் எலிவேட்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அதுலேருந்து போச்சுன்னா அப்படியே டக்குன்னு கீழே வந்துடலாம். கீழே வந்துட்ட பிறகு கில்லிங் சாம்பரை லிவர் ஆன் பண்ணி விட்டோன்னே உள்ளே இருக்கவனுங்களாம் டப்பு டப்புன்னு செத்து போயிடுவானுங்க. நம்மளுக்கு ஹெச்பி டக்கு டக்குன்னு ஏறும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷார்ட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால லூட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கரெக்டாக போய் போகிறோம். அதாவது இங்கெட்னா இங்கெட்டு, நகட்டு, ராட்டன் ஃபிஷ் கரெக்டாக தனித்தனியாக போகும். அவ்வளோதான் ஓகேவா. இந்த கோல்டு ஃபார்ம் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்னு போட்டுக்கோங்க. சரி ஓகே, டாட்டா பை பாய், see you.